Good morning, students. Last class we have seen about the pyramids. இல்லையா pyramid பற்றி பார்த்தோம். What are the factors affecting pyramids எல்லாம் பார்த்தோம். இல்லையா ecological pyramid பார்த்தோம். Pyramid of biomass, pyramid of energy, everything we have seen. Today we are going to see about the biogeochemical cycle, nutrient cycles. Biogeo means what? Biogeochemical cycle is the environmental factors. Biotic factors and abiotic factors are interdependent on each other for their survival. So without biotic, abiotic cannot survive, as well as without abiotic, biotic will not survive. So each other will be dependent on among themselves. That is represent the biogeochemical cycles. Okay, so இங்க வந்து nutrient cycles அப்படின்றது some carbon cycle, phosphorus cycle has given. Already in 11th standard we have studied about the நைட்ரஜன் சைக்கிள், ஆக்சிஜன் சைக்கிள் எல்லாம் படித்தோம் இல்லையா, அதோட கண்டினியூஷன் தான் இங்கே வந்து இருக்கு இல்லையா. ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் நியூட்ரியன்ஸ் பிட்வீன் ஆர்கானிசம் அண்ட் their environment is one of the essential aspects of an ecosystem. All organisms require nutrients for their growth, development, maintenance and reproduction. Circulation of nutrients within the ecosystem or biosphere is known as biogeochemical cycle. ஓகே, ஸோ ஆர்கானிசம்க்கு வந்து என்ன வேணும்? நியூட்ரிஷன்ஸ் தேவை. அது எங்கேருந்து கிடைக்கும்? இந்த அட்மாஸ்பியர். அதே மாதிரி அட்மாஸ்பியர் ஆர்கானிக் லிவிங் பீயிங், அதாவது பிளான்ஸ் ஆகட்டும், அனிமல்ஸ் ஆகட்டும், பிளான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃபுட் மெட்டீரியல்ஸ் எவ்ரிதிங் வில் பி லிபரேட்டட் இன்டு த கேஷியஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து லிபரேட்டட் இன்டு த என்விரான்மெண்ட். ஓகே, ஸோ ஆல் த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் பிளான்ஸ் ஆர் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் required nutrients. That nutrients are obtained from the environment. So the interrelationship between the organism and the environment is called biogeochemical cycle. So it is otherwise called a cycling of materials. இங்க இருக்கா biogeochemical cycle or cycling of materials. There are two basic types: gaseous cycle, sedimentary cycle. So gaseous cycle அப்படின்னாக்குள்ள என்ன ஆகும்? It includes atmospheric oxygen, கார்பன் அண்ட் நைட்ரஜன் சைக்கிள்ஸ். ஸோ நம்ம ஏற்கனவே லாஸ்ட் இயரில் வந்து நைட்ரஜன் சைக்கிளும் ஆக்சிஜன் சைக்கிளும் படிச்சிருக்கோம் இல்லையா. தென் செடிமெண்ட்ரி சைக்கிள் அப்படின்னும் போது இட் இன்க்ளூட்ஸ் தி சைக்கிள்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ், சல்ஃபர் அண்ட் கால்சியம் விச் ஆர் ப்ரெசன்ட் அஸ் செடிமெண்ட்ஸ் ஆஃப் த எர்த். எர்த்தில் செடிமெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நியூட்ரிஷன்ஸ் தான் பாஸ்பரஸ், சல்ஃபர் அண்ட் கால்சியம். ஸோ அதில் வந்து இன் திஸ் இயர் வி ஆர் கோயிங் டு சி அபவுட் தி பாஸ்பரஸ் சைக்கிள். ஓகே, ஸோ இங்கே வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? மெனி ஆஃப் த சைக்கிள்ஸ் மென்ஷன்ட் அபவ் ஆர் ஸ்டடிட் பை யூ இன் த ப்ரீவியஸ் கிளாஸஸ் இல்லையா. ஸோ கார்பன் அண்ட் பாஸ்பரஸ் சைக்கிள்ஸ் ஒன்லி இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா ஆக்சிஜன் சைக்கிளும் நைட்ரஜன் சைக்கிள் வெரி டீப்பாக 11th சொல்லியிருக்கோம். அதை வந்து 11th புக் எடுத்து ஒரு முறை பாருங்கள். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து கார்பன் சைக்கிள். ஸோ இங்கே வந்து டயக்ராமேட்டிக் ஸ்கெட்ச் ஆஃப் ஷோயிங் கார்பன் சைக்கிள் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பீட், கோல் அண்டு ஆயில் அண்ட் கேஸ், அதாவது ஃபாசில் ஃபியூயல்ஸாக இருக்கட்டும். கார்பன் சைக்கிள் அப்படின்னா ஃபஸ்ட் என்னதுன்னா சர்க்குலேஷன் ஆஃப் கார்பன் பிட்வீன் ஆர்கானிசம் அண்ட் என்விரான்மெண்ட். அதுதான் வந்து என்னது கார்பன் சைக்கிள். அதாவது ஆர்கானிசம் வந்து லிபரேட் ஆகக்கூடிய கார்பன் ஆர் தட் வில் பி லிபரேட்டட் இன் டு த என்விரான்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் சம்டைம்ஸ் இப்போ பிளான்ஸை வந்து கார்பன் டை ஆக்சைடு அப்டைன் பண்ணுது என்விரான்மெண்ட்லேருந்து இல்லையா. ஸோ இந்த இன்டர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆர்கானிசம், சர்க்குலேஷன் ஆஃப் கார்பன் பிட்வீன் ஆர்கானிசம் அண்ட் என்விரான்மெண்ட் இஸ் கால்ட் கார்பன் சைக்கிள். கார்பன் அப்படின்றது வந்து இன்எவிட்டபிள் பார்ட் ஆஃப் ஆல் பயோ மாலிகூல்ஸ் அண்ட் இட் இஸ் சப்ஸ்டைனட்லி இம்பேக்ட் பை த சேஞ்ச் இன் குளோபல் கிளைமேட். ஸோ கார்பன் வந்து இப்போ இருக்கக்கூடிய குளோபல் வார்மிங் எல்லாத்தையுமே வந்து சேஞ்ச் பண்ண, அதாவது என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸை சேஞ்ச் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு கேஸ் என்ன அப்படின்னா அது வந்து கார்பன் இல்லையா. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா சைக்கிளிங் ஆஃப் கார்பன் பிட்வீன் ஆர்கானிசம்ஸ் அண்ட் அட்மாஸ்பியர் இஸ் எ கான்சிக்வன்ஸ் ஆஃப் டூ ரெசிப்ரோக்கல் ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் ரெஸ்பிரேஷன். அதாவது ரெசிப்ரோக்கல் அப்படின்னா என்னென்னா இது வந்து சர்க்குலேஷன் ஆஃப் கார்பன், கார்பன் வந்து எப்படி என்விரான்மெண்ட்டோட சர்க்குலேட் ஆகுது, ஹவு த கார்பன் வில் பி exchanging from the environment into the organism அப்படின்னா two basic biosynthesis. What are they? Photosynthesis and respiration. During the photosynthesis, atmospheric carbon dioxide is
obtained by the plants from the environment இல்லையா. Then during the respiration, not only the plants will be absorb the carbon dioxide. So during the respiration, oxygen is obtained from the atmosphere and carbon dioxide is liberated. So இதுதான் வந்து என்னது, main two reciprocal processes are involved in the carbon cycle. Okay, the releasing of carbon into the atmosphere increases due to the burning of fossil fuels other than the releasing of respiration carbon dioxide. வேறு என்னென்ன ஃபேக்டர்ஸ் நம்மளுக்கு தெரியும், பேர்னிங் ஆஃப் கோல் இல்லையா. ஸோ பழைய காலத்துலலாம் வந்து என்னது, ரயில் என்ஜினெல்லாம் வந்து கோல் நிலக்கரி போட்டு எரிப்பாங்க இல்லையா. அப்போ வந்து எமிஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு 10th நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. பேர்னிங் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கோல் அப்படின்றத வந்து ஒரு பெரிய ஒரு 5 மார்க் கொஸ்டினாகவே படிச்சிருக்கோம் இல்லையா. அதில் வந்து என்னது, மோஸ்ட் ப்ராபப்ளி கார்பன் டை ஆக்சைடு கார்பன் பார்ட்டிகல்ஸ் ரிலீஸ் ஆகும். அதே மாதிரி பேர்னிங் ஆஃப் கோல், ஃபாசில் ஃபியூயல்ஸ், டீஃபாரஸ்டேஷன் அப்படின்றது என்ன கூட, deforestation அப்படின்னா cutting of trees. So if you are cutting the trees, that will be increase the level of carbon dioxide in the atmosphere. That will not be obtained by the plants because we are cutting that one. Okay, then decomposition, burning, forest fire, volcanic eruptions and decomposition of dead organic matter. இது எல்லாமே வந்து என்னது, releasing of carbon dioxide. So if the plants only obtaining carbon dioxide for their photosynthesis process, so that if there is no plant, the carbon dioxide level in the atmosphere will be more than the other gaseous level, isn't it? So it leads to global warming, everything, all the factors will be affecting, isn't it? So இதை பேலன்ஸ் பண்ணுறது தான் வந்து என்னது, கார்பன் சைக்கிள். ஸோ இது ரெண்டு inevitable part of all biomolecules as well as sustainable impacted by the change in global climate also. So that the respiration and photosynthesis is the reciprocal process-ஆக இருக்கும். ஸோ இந்த மாதிரி என்ன அட்மாஸ்பியரில் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய கேஷியஸை வந்து நம்ம என்ன பண்ணணும், பேலன்ஸ் பண்ணணும். இதுதான் வந்து என்னது, கார்பன் சைக்கிள். அதாவது சைக்ளிக் மேனரில் liberated gases will be obtained from by some other organism and utilized, then the atmospheric conditions will be balanced. So this is called a cycle. So carbon cycle. Next வந்து, ஸோ இந்த டயக்ராமில் பாருங்கள், உங்களுக்கு அட்மாஸ்பியரிக் கார்பன் டை ஆக்சைடு எதன் மூலமாக அட்மாஸ்பியரிக் கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே லிபரேட் ஆகுது. ஃபாசில் ஃபியூவல்ஸ் எல்லாம் வந்து எரிக்கிறனால உருவாகக்கூடியது கார்பன் டை ஆக்சைடு இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி டெட் அண்ட் டீகேட் மேட்டர், தென் டிரான்ஸ்போர்ட்டேஷன், தென் ஃபோட்டோசிந்தசிஸ் மட்டும்தான் என்னது, அதாவது ரெஸ்பிரேஷன் மூலமாக கார்பன் டை ஆக்சைடு லிபரேட் ஆகும். ஃபாரஸ்ட் ஃபயர், தென் வல்கானிக் எரப்ஷன், டிஃப்யூஷன்ஸ், இது எல்லாமே டீகம்போசிஷன் எல்லாமே வந்து இட் இஸ் லிபரேட்டிங் தி கார்பன் டை ஆக்சைடு. ஒன்லி த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் alone obtaining the carbon dioxide, so that the liberating carbon dioxide and obtaining carbon dioxide will be balanced. This is a cyclic manner. Okay, next வந்து phosphorus cycle. So it is a type of sedimentary cycle. Already we know that the phosphorus is found in the biomolecules like DNA, RNA, ATP, NADP and phospholipid molecules of living organisms. DNAல வந்து டைநியூக்ளியோ ஆக்சைடு இருக்குது, ரிபோநியூக்ளிக் ஆசிட், அடினோசின் டைபாஸ்பேட், நிக்கோட்டின் அமைன் டைபாஸ்பேட், இந்த மாதிரி இதில் எல்லாமே வந்து என்ன இருக்குது, பாஸ்பேட் வந்து நாட் ஓன்லி present in the whole manner, the part of the molecules will be present, isn't it? So phosphorus is not abundant in the biosphere, whereas a bulk quantity of phosphorus is present in rock deposits, marine sediments and guano. ஸோ அதாவது இது என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த நம்மளோட பாஸ்பரஸ் வந்து ரொம்ப எப்படி கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன், நைட்ரஜன் எல்லாம் வந்து ரொம்ப அதிக அளவில் வந்து அட்மாஸ்பியரிக் கேஸஸில் இருக்கும். அந்த மாதிரி அதிக அளவில் அட்மாஸ்பியர் கேஸில் இருக்காது. ஆனால் என்ன இருக்கும், இது எங்கே அதிக அளவில் இருக்கும் அப்படின்னா, பல்க் குவான்டிட்டி அப்படின்னா டெபாசிட் ஆஃப் மெரைன் செடிமெண்ட்ஸ், அந்த கடல் கடையில் இருக்கக்கூடிய செடிமெண்டேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து அதிக அளவாக இருக்கும். இட் இஸ் ரிலீஸ்டு ஃப்ரம் தீஸ் டெபாசிட்ஸ் பை வெதரிங் ப்ராசஸ். ஆஃப்டர் தட் இட் சர்க்குலேட்ஸ் இன் lithosphere as well as hydrosphere. The producers absorb phosphorus in the form of phosphate ions and then it is transferred to each trophic level of food chain through food. அதாவது அட்மாஸ்பியரிக் லெவலில் இருக்கும். அது மாதிரி இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இது எப்படி சர்க்குலேட் ஆகும் இந்த பாஸ்பரஸ் அப்படின்னா, பாஸ்பரஸ் சைக்கிள் வந்து ப்ரொடியூசர்ஸ் இருக்கு இல்லையா, ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னா என்னது, இப்போ
வாட் இஸ் த மெரைன் செடிமெண்ட் அப்படின்னா மெரைன் அப்படின்னா கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் இருந்ததுன்னா என்ன பைட்டோபிளாங்க்டன்ஸ் தான் இருக்கும் இல்லையா, அல்லது சம் அதர் பிளான்ஸ். அந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து என்ன பண்ணும், பாஸ்பரஸை வந்து எந்த ஃபார்மில் வந்து அப்சர்வ் பண்ணும் அப்படின்னா பாஸ்பேட் அயான்ஸை அப்சர்வ் பண்ணும். தென் அப்போ மெரைன் ஈகோசிஸ்டம் அப்படின்னக்குள்ள அங்கே ப்ரொடியூசர்ஸ் இருக்கும், ப்ரைமரி கன்சியூமர்ஸ் இருக்கும், செகண்டரி கன்சியூமர். அந்த நம்மளுக்கு தெரியும் இல்லையா ஈகோசிஸ்டம் அப்படின்னா. அப்போ வந்து என்ன ஆகும், these phosphorus ions are transferred from one trophic level to another trophic level of food chain through food. Okay, again death of the organism and degradation by the action of decomposer, the phosphorus is released back into the lithosphere and hydrosphere to maintain phosphorus cycle. So என்ன ஆகும், அதே மாதிரி அந்த ecosystem வந்து decomposers மூலமாக decompose ஆனோடனே என்ன ஆகும், again the phosphorus will be sedimented in the marine. Okay, this is in this case the phosphorus will be cycled. Okay, so this is called phosphorus cycle. இங்கே கார்பன் சைக்கிள் அண்ட் பாஸ்பரஸ் சைக்கிள் ஒவ்வொன்றும் ஒரு 3 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகேவா, நீ சைக்கிள் போடும் பொழுது இந்த டயக்ராம் நாட் நெசசரி, பட் அந்த வேர்டிங்ஸில் எழுதியிருக்கிறது வந்து எழுதணும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம். டைப்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம் அப்படின்னக்குள்ள பயோஸ்பியர் கன்சிஸ்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம். ஈகோசிஸ்டம்னுக்குள்ள நேச்சுரல் ஈகோசிஸ்டம் இருக்குது, ஆர்டிஃபிஷியல் ஆர் மேன்மேட் ஈகோசிஸ்டம் இருக்குது. ஓகேவா, ஸோ நேச்சுரல் ஈகோசிஸ்டம் அப்படின்றது வந்து இயற்கையிலே தானாக உருவான ஈகோசிஸ்டம், அதாவது வித்தவுட் த இன்ட்ரப்ஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங் இல்லையா, அதுதான் வந்து நேச்சுரல் ஈகோசிஸ்டம். பேசிக்கலி ஈகோசிஸ்டம்ஸ் ஆர் 2 types, நேச்சுரல் ஈகோசிஸ்டம் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ஆர் மேன்மேட் ஈகோசிஸ்டம். Natural ecosystem without the human interferences, with or without. Then artificial or man-made ecosystem அப்படின்றக்குள்ள maintained by man. Example rice field and maize field. இதில் ரைஸ் ஃபீல்டெல்லாம் வந்து நாம் உருவாக்கணும். அங்கே இருக்கக்கூடிய ஈகோசிஸ்டம் வந்து என்னது, நம்மளால் உருவானது கிடையாது. ஈகோசிஸ்டம் இட் வில் பி ஃபார்ம்டு themselves, பட் ரைஸ் ஃபீல்டு வந்து உருவாக்கினது நாம். ஓகேவா, தென் நேச்சுரல் ஈகோசிஸ்டம் அப்படின்றக்குள்ள again it will be divided into 2. What are they? Terrestrial ecosystem and aquatic ecosystem. Terrestrial அப்படின்னா நிலத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை மண்டலம், அக்வாட்டிக் அப்படின்னா நீர் சூழ்நிலை மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டெரஸ்ட்ரியலில் வந்து என்னென்ன ஈகோசிஸ்டம் இருக்கும், ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம் இருக்குது, கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டம், டெசர்ட் ஈகோசிஸ்டம் இருக்குது. அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம் again it will be divided into freshwater ecosystem and marine ecosystem. ஃப்ரெஷ்வாட்டர் ஈகோசிஸ்டமில் வந்து ரன்னிங் வாட்டர் பாடிஸ், அதாவது லோட்டிக் ஈகோசிஸ்டம் இருக்குது. எக்ஸாம்பிள் ரிவர், ஸ்ப்ரிங் அண்ட் ஸ்ட்ரீம். அதே மாதிரி லென்டிக் அப்படின்னா ஸ்டாண்டிங் வாட்டர் பாடிஸ். பாண்ட் ஈகோசிஸ்டம், லேக் ஈகோசிஸ்டம், இது எல்லாமே லோயர் கிளாஸில் நம்ம படிச்சிருக்கோம். மெரைன் அதாவது ஃப்ரெஷ் வாட்டர் ஈகோசிஸ்டம் அப்படின்னா லோட்டிக் அண்ட் லென்டிக். லோட்டிக் அப்படின்னா என்ன, ரன்னிங் வாட்டர், ஸ்ட்ரீம்லேயோ அல்லது ஸ்ப்ரிங் ரிவர்லலாம் இருக்கக்கூடிய ஈகோசிஸ்டம் லோட்டிக் ஈகோசிஸ்டம். லென்டிங் ஈகோசிஸ்டம் அப்படின்றது பாண்ட் ஈகோசிஸ்டம் அண்டு லேக் ஈகோசிஸ்டம். மெரைன் ஈகோசிஸ்டம் அப்படின்றது கடலில் வந்து சால்ட் வாட்டரில் இருக்கக்கூடியது மெரைன் ஈகோசிஸ்டம். ஸோ there are more types of ecosystems will be there. In this lesson we are going to see about the few ecosystem structures. Okay, so they have given some ecosystems only. Structure of pond ecosystem and stratification of வெறும் பாண்ட் ஈகோசிஸ்டம் மட்டும்தான் உங்களுக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த பாண்ட் ஈகோசிஸ்டம் அப்படின்றது இந்த பப்ளிக் கொஸ்டின்ஸில் ஒரு 3 மார்க் கொஸ்டின் 2 மார்க் கொஸ்டின்ஸ் ஒன்று கேட்டிருந்தாங்க. ஓகேவா, ஸோ டைப்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம் அப்படின்னா ரைட் ஏ ஃப்ளோ சார்ட் அபவுட் த ecosystem அப்படின்னா you should write these flow charts with an examples. Okay, ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாண்ட் ஈகோசிஸ்டம் அப்படின்னக்குள்ளார ஈகோசிஸ்டம் அப்படின்னாவே என்ன இருக்கும், அதில் பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் இருக்கும், ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் இருக்கும். இப்போ பாண்ட் ஈகோசிஸ்டம் அப்படின்னா பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் there are 2 types ஆஃப் இருக்கும் இல்லையா. the classical example of natural aquatic freshwater lending type of ecosystem. இது வந்து என்னது அப்படின்னா கிளாசிக்கல் எக்ஸாம், நேச்சுரலாக உருவானது அக்வாட்டிக், ஃப்ரெஷ்வாட்டர். லெண்டிக் டைப் அப்படின்னா என்னது, ஸ்டாண்டிங் வாட்டர், ஸ்டாக்னட் வாட்டர் ஆஃப் டைப் ஆஃப் ecosystem. It help us to understand the structure of function of the ecosystem இல்லையா. ஸோ இதில் வந்து என்ன இருக்கும், 2 components இருக்கும். வாட் ஆர் தே,
abiotic components and biotic components. Abiotic components இருக்கும். ecosystem அப்படின்னாவே என்ன இருக்கும், 2 components இருக்கும், abiotic and biotic factors இருக்கும். ஸோ இங்கே வந்து abiotic components அப்படின்னா என்ன இருக்கும், பாண்டில் இருக்கக்கூடிய abiotic factors என்ன இருக்கும், gaseous இருக்கும் இல்லையா, அதாவது dissolved inorganic and organic substances, கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன், கால்சியம், நைட்ரஜன், பாஸ்பேட், அந்த மாதிரி கேஸஸ் இருக்கும். அதே மாதிரி அமினோ ஆசிட், ஹியூமிக் ஆசிட் எல்லாமே வந்து டெட் ஆர்கானிக் மேட்டர்ஸ் இருக்கும். தென் பாண்ட் ஈகோசிஸ்டமில் வந்து என்ன இருக்கும், லைட் இருக்கும், டெம்பரேச்சர் இருக்கும், சாயில் இருக்கும், ஸ்மால் ஸ்டோன்ஸ் இருக்கும். இது எல்லாமே வந்து என்னது, ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ். ஓகேவா. ஸோ பாண்ட் ஈகோசிஸ்டமில் வந்து ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா அதர் தேன் த லிவிங் ஆர்கானிசம் ரிமைனிங் எவ்ரி திங். ஸோ சன்லைட், தென் டெம்பரேச்சர் இருக்கும், வாட்டர் பாடிஸ் இருக்கும். இது எல்லாமே வந்து என்னது, ஏபயோட்டிக் காம்போனன்ட்ஸ். பயோட்டிக் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னென்ன இருக்கும், ப்ரொடியூசர்ஸ் இருக்கும். பயோட்டிக் காம்போனன்ட்ஸில் வந்து ப்ரொடியூசர்ஸ் இருக்கும், ப்ரைமரி கன்சியூமர் இருக்கும், செகண்டரி கன்சியூமர் அண்டு டீகம்போசர்ஸ் வரைக்கும் இருக்கும் இல்லையா. ஸோ பயோட்டிக் காம்போனன்ட்ஸில் வந்து ப்ரொடியூசர்னா என்னவா இருக்கும், ப்ரொடியூசர் பாண்ட் ஈகோசிஸ்டம். இது வந்து என்னது, 6th ஸ்டாண்டர்ட் லெவலில் வந்து கேட்டாவே பசங்க சொல்லுவாங்க. ப்ரொடியூசர்ஸ் என்னவா இருக்கும், பாண்டு ஒரு குளம் அப்படின்னா அதில் என்ன ப்ரொடியூசர்ஸாக இருக்குது, எல்லா இடத்துலையுமே ப்ரொடியூசர்ஸ் அப்படின்றது ஃபோட்டோசிந்தசிஸ் செய்யக்கூடிய ஆர்கானிசம்ஸ் தான் ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ பாண்ட் அப்படின்னக்குள்ள அங்கே இருக்கக்கூடிய green plants, it may be a phytoplanktons or it may be some other plants. இப்போ குளத்தில் என்னென்ன இருக்கும், phytoplanks like ஆசிலட்டோரியா, அனபீனா, கிளாமிடோமோனஸ், பாண்டோரினா, தென் வால்வாக்ஸ், டயாட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். தென் ஃபிலமெண்டஸ் ஆல்கே யூலோத்ரிக்ஸ், ஸ்பைரோகைரா, கிளாடாஃபோரா அண்டு ஊடகோனியம் எல்லாமே இருக்கும். ஃப்ளோட்டிங் பிளான்ஸ். அப்போ அங்கே வந்து புக்கில் உங்களுக்கு கொடுத்துருக்குற எல்லாமே நீ வந்து எக்ஸாம்பிள் எழுதணும். ஸோ நம்ம வந்து ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னா த பிளான்ஸ் விச் இஸ் ப்ரெசன்ட் இன் த pond are called producers which can synthesize their own food material. It may be a floating plants, it may be a submerged plant, or it may be a phytoplankton, it may be algae, whatever it may be, that will be the producer. So in exam, in your test you have to write all the things. Okay வா. filamentous algae அப்படின்னு போட்டு ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ் எழுதணும். அதே மாதிரி ஃப்ளோட்டிங் பிளான்ட்டு 2 எக்ஸாம்பிள், தென் ரூட்டட் ஃப்ளோட்டிங் பிளான்ட் எல்லாமே எழுதணும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு கன்சியூமர் அப்படின்னக்குள்ள என்னவா இருக்கும், கன்சியூமர்னுக்குள்ள இட் வில் பி டிவைடட் இன்டு 2, ப்ரைமரி கன்சியூமர் அண்டு செகண்டரி கன்சியூமர். ப்ரைமரி கன்சியூமர் அப்படின்னா பைட்டோபிளாங்க்டன் அப்படின்றது ஒரு சின்ன ஆல்கே இருக்குது அப்படின்னா அதை கன்சியூம் பண்ணக்கூடியது வந்து என்ன இருக்கும், ஸ்மால் ஃபிஷ்ஷஸாக இருக்கும் இல்லையா. ஸ்மால் ஃபிஷ் அல்லது சிங்கவர் கன்சியூமர்ஸ் நீங்கள் மொத்தமாக கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்ம ப்ரைமரி கன்சியூமர் அப்படின்னு என்ன இருக்கும், அந்த வார்ம்ஸு, அதே மாதிரி ஸ்மால் ஃபிஷ்ஷஸ்லாம் ப்ரைமரி கன்சியூமராக இருக்கும். செகண்டரி கன்சியூமர் அப்படின்றக்குள்ள பிக் ஃபிஷ்ஷஸ் வந்து செகண்டரி கன்சியூமர். இது செகண்டரி கன்சியூமருக்கு மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா பாண்ட் ஈகோசிஸ்டம் அப்படின்றக்குள்ள ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்னட் வாட்டர் இல்லையா. தென் செகண்டரி கன்சியூமர்ஸாக இருக்கும். அடுத்தது செகண்டரி கன்சியூமர்ஸ் ஆர் கால்டு கார்னிவோர்ஸ். அப்போ வந்து என்ன இருக்கும், ஒரு சின்ன பைட்டோபிளாங்க்டான சாப்பிடக்கூடிய ஒரு புழுக்கள், புழு பூச்செல்லாம் அங்கே இருந்தது அப்படின்னா அதை சாப்பிடக்கூடிய ஃப்ராகு எல்லாமே வந்து செகண்டரி கன்சியூமர்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து டீகம்போசர்ஸ் அப்படின்றது வந்து மைக்ரோ கன்சியூமர்ஸ். அதாவது தீஸ் ஆர் கால்ட் ஆல்சோ மைக்ரோ கன்சியூமர். டீகம்போசர் அப்படின்னா என்ன இருக்கும், பாண்ட் ஈகோசிஸ்டமில் என்ன டீகம்போசராக இருக்கும், டீகம்போசர் அப்படின்னாவே என்னது, பாக்டீரியா அண்டு ஃபங்கையாக தான் இருக்கும் இல்லையா. ஸோ அது வந்து என்ன பண்ணும், டெட் அண்ட் டீகேட், இப்போ இறந்து போன தாவர உடலங்களையோ அல்லது இப்போ மீன் இருக்குது, ஃப்ராக் இருக்குது, குளத்தில் என்னென்ன உயிரினம் இருக்குமோ எல்லாமே இறந்து போச்சு அப்படின்னா அதை டீகம்போஸ் பண்ணும். ஸோ அதோட வேலை என்னது, பாக்டீரியா அண்டு ஃபங்கை. ஸோ இதுதான் வந்து என்னது ஒரு பாண்ட் ஈகோ சிஸ்டம். ஓகேவா. ஹவ் யூ அண்டர்ஸ்டுட்? ஸோ sea grasses and mangroves of estuarine and coastal ecosystems are the most efficient in carbon sequestration. Hence these ecosystems are called as blue carbon ecosystem. They are not properly utilized and maintained all over the world, although they have rich bioresource potential. ஸோ இப்போ இந்த பாண்ட் ecosystem அப்படின்றது நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் ஆஃப் பாண்ட் ecosystem. ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அப்படின்றது என்னென்னா,
Based on the factors like distance from the shore, penetration of light, depth of water, types of plants and animals, there may be 3 zones இல்லையா. ஸோ அதாவது சூரிய சன்லைட் வந்து எந்த, இப்போ நம்ம பைட்டோ பிளாங்டான் அப்படின்னா தாவர மிதவைகள் எங்கே இருக்கும், இட் வில் பி ஸ்டாக்னட், அதாவது ஃப்ளோட்டிங் பிளான்ஸ் அப்படின்னக்குள்ள தாவரம், அதாவது அந்த வாட்டர் பாடிக்கு மேலே வந்து ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும் இல்லையா. அதே மாதிரி சப்போஸ் சப்மெர்ஜ்டு பிளான்ட்டாக இருக்கணும், இல்லை இம்மர்ஸ்டு பிளான்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதுக்கு கிடைக்கக்கூடிய சூரிய ஒளியினுடைய அளவை வந்து டிட்டர்மைன் பண்ணணும். அதாவது பெனட்ரேஷன் ஆஃப் லைட், டெப்த் ஆஃப் வாட்டர், டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். தெர் ஆர் மேபி 3 zones. என்னென்ன ஜோன்ஸ் இருக்கும் அப்படின்னா லிட்டோரல் ஜோன், லிம்னட்டிக் அண்டு ப்ரோஃபண்டல் ஜோன் அப்படின்னு 3 zones இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த 3 zones: லிட்டோரல், லிம்னட்டிக் அண்டு ப்ரோஃபண்டல். இந்த லிட்டோரல் ஜோன் அப்படின்றது என்ன, இங்கே இருக்குது பாருங்கள். ப்ரோஃபண்டல் ஜோன் அப்படின்றது ரொம்ப டீப்பாக இருக்கக்கூடியது. தென் லிம்னட்டிக் அப்படின்றது சம்வாட் டீப்பர் தேன் தி லிட்டோரல் அப்படின்றது ஃப்ளோட்டிங் ஏரியாவில் இருக்கக்கூடியது, அதாவது சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டரில் இருக்கக்கூடியது லிட்டோரல் ஜோன். அதை விட கொஞ்சம் டெப்த்தாக இருக்கக்கூடியது லிம்னட்டிக் ஜோன். ரொம்ப டீப்பஸ்ட் இதில் இருக்கக்கூடியது ப்ரோஃபண்டல் ஜோன். த லிட்டோரல் ஜோன் விச் இஸ் closest to the shore, that's shallow water region, allows easy penetration of light. It's warm and occupied by rooted plant species. ஸோ இங்கே வந்து என்ன இருக்கும், சன்லைட் அதிக அளவில் கிடைக்கும். அதே மாதிரி ஈஸி பெனட்ரேஷன் ஆஃப் லைட் இருக்கிறதால என்ன இருக்கும், கொஞ்சம் வார்மாக இருக்கும். அதே மாதிரி ரூட்டட் பிளான்ஸ் எல்லாமே அங்கே இருக்கும். இந்த லிம்னட்டிக் ஜோன் அப்படின்றது வந்து ரெஃபர்ஸ் த ஓப்பன் வாட்டர் ஆஃப் த பாண்ட் வித் அன் எஃபெக்டிவ் penetration of light and domination of planktons. இந்த பைட்டோ பிளாங்க்டான்ஸ் இருக்கக்கூடிய இடம் தான் வந்து இந்த லிம்னட்டிக் ஜோன். அதாவது கொஞ்சம் டெப்த்தாக இருக்கும், அதாவது லிட்டோரல் ஜோனை விட கொஞ்சம் டெப்த்தாக இருக்கக்கூடியது லிம்னட்டிக் ஜோன். ஸோ நோ எஃபெக்டிவ் லைட் பெனட்ரேஷன். அண்ட் அதே மாதிரி ப்ரோஃபண்டல் ஜோன் அப்படின்றது வந்து என்னென்னா இந்த இடத்துல சூரிய ஒளி அதிக அளவு கிடைக்காது. ஸோ நோ எஃபெக்டிவ் லைட் பெனட்ரேஷன் அண்ட் ப்ரீடாமினன்ஸ் ஆஃப் ஹெட்ரோட்ரோப்ஸ். ஸோ இங்கே மோஸ்ட்லி என்ன இருக்கும், ஹெட்ரோட்ரோப்ஸ் இருக்கும். The bottom zone of pond is termed benthic and it is occupied by a community of organisms called benthos, usually decomposer. ரொம்ப அடியில் இருக்கக்கூடிய இந்த ஜோனுக்கு என்ன பேர் அப்படின்னா பென்திக் ஜோன். வாட் இஸ் தட்? பென்திக் ஜோன். இந்த இடத்துல என்ன மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா டீகம்போசர்ஸ். அதாவது based on the penetration of sunlight, the pond ecosystem has been divided into 3. What are they? Littoral, limnatic and profundal as well as benthic zone. இங்கே இருக்கு பாரு benthic zone அப்படின்னு. littoral zone அப்படின்றது easy penetration of sunlight, somewhat warm water will be there, rooted plants will be present in this area. Then limnatic zone அப்படின்றது limnatic zoneல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் water sunlight will be penetrate somewhat difficult, but sunlight will be present here. ஸோ இங்கே வந்து பைட்டோ பிளாங்க்டன் தாவர மிதவைகள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான உயிரினங்கள் வாழக்கூடியது. தென் ப்ரோஃபண்டல் ஜோன் அப்படின்றது வந்து என்னென்னா இட் இஸ் சன்லைட் வில் நாட் பி பெனட்ரேஷன், எஃபெக்டிவ் பெனட்ரேஷன் ஆஃப் லைட் அண்ட் என்ன இருக்காது. லிம்னோட்டிக் ஜோன் ரெஃபர்ஸ் டு த ஓப்பன் வாட்டர் பாண்ட் வித் அன் எஃபெக்டிவ் பெனட்ரேஷன் ஆஃப் லைட் அண்ட் டாமினேஷன் ஆஃப் பிளாங்க்டோன்ஸ் இருக்கும். த டீப்பர் ரீஜன் ஆஃப் பாண்ட் பிலோ த லிம்னோட்டிக் ஜோன் இஸ் கால்டு ப்ரோஃபண்டல் ஜோன் வித் இஸ் நோ எஃபெக்டிவ் லைட் பெனட்ரேஷன் அண்ட் ப்ரீடாமினன்ஸ் ஆஃப் ஹெட்ரோட்ரோப்ஸ். இங்கே ஹெட்ரோட்ரோப்ஸ் அப்படின்னு என்னது, கடலில் பாண்ட் ஈகோசிஸ்டமில் இருக்கக்கூடிய அதாவது சிறு மீன்கள், அந்த மாதிரி பூச்சி, என்னென்ன பீட்டில்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடியது. தென் டீப்பஸ்டில் இருக்கக்கூடிய லாஸ்ட் பாட்டம் ஜோன் இருக்குல்ல, அதுதான் வந்து என்னது பென்திக் ஜோன். அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு என்ன பேர் அப்படின்னா பென்தோஸ்னு பேர். பென்தோஸ் அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்ளி டீகம்போசர்ஸ். தட் மீன்ஸ் bacteria and microorganisms will be present in that. The primary productivity through photosynthesis of littoral and limnatic zone is more due to greater penetration of light than the profundal zone. ஸோ இங்கே வந்து லிட்டோரல் அண்ட் லிம்னட்டிக்கில் மட்டும்தான் வந்து என்ன இருக்கும், லைட் பெனட்ரேஷன், அதாவது சூரிய ஒளி கிடைக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறனால இங்கே இருக்கக்கூடிய பிளான்ஸ் வந்து என்ன பண்ணும், இட் வில் பி டூ தி ஃபோட்டோ சிந்தட்டிக் ஒர்க். ஓகே.